அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இப்போ நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகர்பத்திகள், அதாவது நம்ம ஊதுபத்தியை பத்தி பேசிட்டு இருக்கேன், அது நிறைய வந்துருச்சு, பிராண்டா வந்துருச்சு. எத்தனை ஊதுபத்தி ஏத்தணும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம வாங்கிட்டு நிறைய ஏத்தி வீட்டையே புகை மண்டலமாக்கி அப்படி சாமி கும்பிட்டாதான் சாமி வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. நறுமணங்களை உண்டு பண்ணது தெய்வீக ஒரு நறுமணத்தை உண்டு பண்ணுவதற்காக தானே தவிர புகையை கலப்புறதுக்காக கிடையவே கிடையாது. இங்க சாம்பிராணி ஃபர்ஸ்ட் நம்ம பேசியே ஆகணுங்க. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிய தயவு செஞ்சு ஏத்தாதீங்க. சாம்பிராணி ஒரிஜினலுக்குன்னு ஒரு இது உண்டு. அந்த வாசனைக்கு இந்த தேவர்கள் மற்றும் இந்த தேவர்களோட சேர்ந்து கடவுளோடு இடைப்பட்டு கூட இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இந்த விஷயங்கள்லாம் யார் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி இந்த கடவுள்ங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களோ அந்த இடத்துல எல்லாமே கனெக்டிவிட்டியை உண்டு பண்றதுதான் இந்த சாம்பிராணிக்கான வேலை. ஓகேங்களா? இப்ப கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்னு கேட்டாக்க, நிஜமாலுமே அடுப்பு கறி வாங்கிட்டு அதுல சாம்பிராணி தூள்களை போட்டு வீடு ஃபுல்லா அதை பண்ணும் போது நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு பதிலா கம்ப்யூட்டர் சாம்பிராணி எத்தனை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லங்கு ப்ராப்ளம் ஆகி பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேல ப்ராப்ளம் ஆக்கி இப்ப நம்ம கடவுளை கும்புறதுக்கு பண்ண போய் அவரை கடவுளுக்கே அனுப்பி வச்சோன்ற மாதிரி ஆயிப்போயிடும். சரிங்களா? சோ தயவு செஞ்சு உன்னை எதுக்கு செஞ்சாங்க நம் முன்னோர்கள்ன்றத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாதான் அதற்கான பிரதிபலன்களையும் நம்ம அடைய முடியும். இப்ப ஊதுபத்திக்கு வருவோம். பண்டைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஊதுபத்தின்னு ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, சந்தன மரத்தையே எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சந்தனத்தை இழைச்சி சாமி கும்பிடும் போது பாத்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் புதுசா பொட்டு வச்சு எல்லாம் வைக்கும் போது அந்த நறுமணம் அதுல இருந்தே வரும். அந்த ஒரிஜினல் இல்லைங்களா உங்களுக்கு? அதே மாதிரி சாண்டில் ஆயில் இருக்கும். அந்த சாண்டில் ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா தீபத்திலே ஒரு 2-3 சொட்டு போட்டுருவாங்க. சோ சந்தனத்தோட மனம் அதுலயே சேர்ந்து வரும். இப்ப நம்ம அகர்பத்தியில அதை கொண்டு வந்தோம். சோ நேச்சுரலி மேட் அகர்பத்தி இருக்கு பாருங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அது ஒரு சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் நீங்க உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளே உதவலைன்னா அவங்களுக்கு யாரு உதவ போறாங்க? சோ நாட்டு மருந்து கடையில போயிட்டு இந்த நேச்சுரல் சாண்டில் ஸ்டிக் வச்சு இருக்கிறத கூடிய நீங்க வாங்கிட்டு ஏத்தி வழிபடலாம். இப்ப எத்தனை அப்படிங்கிறதுக்கு போவோம். எத்தனை அப்படிங்கிறதுக்கு ஜாதக ரீதியா எடுத்து இதுக்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு போனா பண்ணலாம் தான், இல்லன்னு இல்லை, இல்லாததே கிடையாது அந்த 12 கட்டடத்துல. ஆனா ஒரு குடும்பமாக நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க எதுவாக இருந்தாலும் 2 விஷயங்கள் உண்டு. ஆண் பெண் உண்டு, இரவு பகல் உண்டு, நல்லது கெட்டது உண்டு, இல்லைங்களா? 2 ஸ்டிக்கு நீங்க வச்சீங்கன்னாவே போதுமானதுங்க. இது உங்க வீட்டுல வசதி இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வைங்க. தயவு செஞ்சு எவர் சில்வர் பொருளை மட்டும் சாமி அறைக்குள் எந்த விதத்திலும் எடுத்து செல்லாதீர்கள். இரும்பை நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா எவர் சில்வர்ல இரும்பும் இருக்கு, நெவர் சில்வர் தான் அதுக்கு பேரு, எவர் சில்வரா மாறிடுச்சு. சரிங்களா? நீங்க அகல்ல ஏத்தி வைங்க. அகல்ல செஞ்சதுல கூட இப்ப மண்ணுல செஞ்சது கூட இப்ப கிடைக்குது உங்களுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட். இப்ப அதுல கூட சிமெண்ட்டை சேர்ந்து கலந்துட்டாங்கன்றாங்க. சோ குயவனே செஞ்சது எங்கன்னு போய் பார்த்து நீங்க அதை வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தேங்காய் சுரடை எடுத்து நீங்களே கூட அதை ரெடி பண்ணலாம். சுரடை அப்படி திருப்பி போட்டாக்க அதுல கொஞ்சம் ஓட்டைகளை போட்டீங்கன்னா ஆணிங்களை வச்சு அழகா அதுல சொருகிடலாம் உங்களுக்கு தேங்காய் சுரட்டையில. அது ரொம்ப ரொம்ப நேச்சுரலானது. அது ரொம்ப நல்ல வைப்ரேஷனுக்கும் உரியது. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா வாழைப்பழம். இப்ப இந்த வாழைப்பழம் இருக்குன்னா அந்த வாழைப்பழத்துல நீங்க சொருகி வைக்கலாம் அந்த ஊதுபத்திய. சோ எவர் சில்வர் ஸ்டாண்ட்ல மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எவர் சில்வர் கிண்ணத்துல நெய்வேத்தியத்துக்கான ஐட்டத்தை தயவு செய்து வைக்காதீங்க. உங்களால முடிஞ்சா வாழை இலையில வைங்க. அப்படி இல்ல உங்களால முடியலையா, வாழை இலை இல்லையா
அது மண்ணுல செஞ்ச ஒரு தட்டு வாங்கிட்டு வந்து அதுல வைங்கங்க. இல்ல கொட்டாங்குச்சியில வந்து அந்த சுரட்டை வந்து கழுவி அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. எவர் சில்வர் மட்டும், இரும்பு மட்டும் தயவு செஞ்சு நீங்க பூஜை அறைக்குள் எடுத்து வராதீர்கள். நிறைய பேர் சாமி வச்சிருக்கிற ரூம்ல கண்டதையும் ஸ்டோர் ரூம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல வந்து வாய்ப்பே கிடையாது தெய்வம் வந்து அருள்வதற்கு. ஏன்னா சாமி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இரும்பு இதுவுமே இருக்கக்கூடாது. அருவா வச்சிருப்பாங்க, அங்கதான் பாத்தீங்கன்னா வீடு கிளீன் பண்ற மிஷினை வச்சிருப்பாங்க, வேற எதையோ வச்சிருப்பாங்க. தானியங்கள் வைக்கலாம். எந்த மாதிரி? அரிசி, பருப்பு இதெல்லாம் வருஷத்துக்கு மூட்டையில வாங்கி வச்சிருப்பாங்க பாருங்க, நல்லா வைக்கலாம் தானியங்களை. அது ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்காங்க, அது நட்சத்திர வரிசையில நம்ம பேசும்போது பேசுவோம். அவங்க இருக்கிற வீட்டுல தானியங்கள் அந்த சாமி ரூம்ல கண்டிப்பா அதிகபட்சமா சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். தானியங்களை இறைவன் இருக்கும் இடத்தில் வைப்பது மிகவும் நல்லது. ஏன்னா அது இயற்கையோடு ஒன்றி வந்து நம்ம வந்து அந்த இயற்கை அன்னைக்கு கடவுளுக்கு நிகராக அந்த அன்னையை வணங்குவதற்கு ஒரு இதுவாகும். எனவே ஊதுபத்தி எத்தனை வைக்கணும், அந்த உங்களுக்கு வந்து அதே மாதிரி எந்த மாதிரியான நறுமணங்கள் வந்து ஊதுபத்தியில வைக்கணும். மல்லிகை பூ வைப்பது வந்து சுக்கிரன் சார்ந்தவங்க அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கன்னா இன்னும் சிறப்பு. சோ இந்த சந்தனம் மற்றும் மல்லிகை பூ நறுமணங்கள் தெய்வத்திற்கே உண்டான ஒரு நறுமணங்கள். சாம்பிராணி எந்த கிழமைகளில் போட வேண்டும் அவசியம் என்றால், வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் வீடு முழுக்க வந்து நீங்க சாம்பிராணி போட்டு வழிபடுதல் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா அமையுங்க. நன்றி, வணக்கம்.